வணக்கம். இன்றைய தினம் முயலகன் என்ற தலைப்பிலே நாம் சில ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நடராஜர் வடிவங்களில் அவரது ஊன்றிய திருவடியின் கீழ் மிதியுண்டவாறு கிடக்கும் பூதத்தை முயலகன் என்று அழைப்பார்கள். நன்னெறியில் செல்ல முயலும் உயிர்களை அவ்வழியில் தொடர்ந்து மேற்கொள்ள செல்லாமல் தடுக்கும் ஆணவ மலத்தின் வடிவமாக அவன் விளங்குகிறான். அவன் இறைவனர்களுக்கு மாறான தன்மை உடையவன். உயிர்கள் ஆணவத்தால் பிணிப்பட்டு பிறவி எடுக்கின்றன. மேலும் தொடர்ந்து வரும் பிறவிகளும் துன்பமே இருந்தாலும் அத்துன்பங்களை போக்கிக் கொள்ளாமல் மீண்டும் பிறவி எடுத்து அலைகிறது. உயிர்களின் அந்த விருப்பமே தொடர்ந்து அந்த பிறவியை தருகிறது. பிறவி சூழலுக்கு காரணமான ஆணவத்தை அடக்கி மிதித்து மேல் எழ ஒட்டாமல் செய்த உயிர்களை பிறவிச் சூழலிருந்து விடுபட செய்வது இறைவனுடைய அருளாகும். முயலகனின் செயல் அழித்தலே மோட்சத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறது. உலக நடப்பில் மும்மலங்களே காரணமாக இருப்பதால் பஞ்சகிருத்திய தாண்டவங்களின் முயலகன் மகிழ்வுடன் இருப்பதாகவும் பாம்புடன் விளையாடி கொண்டிருப்பவனாகவும் காட்டப்படுகிறான். முயலகனை மனதில் விளையும் ஆசைகளாகவும் அவன் ஏந்தும் பாம்பை மும்மலங்களாகவும் கூறுவர். சில வடிவங்களில் முயலகன் இறைவனை சுட்டி காட்டியவாறும் உள்ளான். இவனை அரக்கன் போலவும் கையில் கத்தி கேடையும் உள்ளவனாக அமைக்கிறார்கள். இது தத்துவ கோட்பாடுகளுக்கு மாறுபட்டதாகவும் தட்சிணாமூர்த்தியின் காலடியிலும் மும்மலங்களின் வடிவான முயலகனை அமைக்கிறார்கள். ஆணவம் அடங்கி நிற்கும் இடமே ஞானத்தின் பிறப்படும் என்பதால் தட்சிணாமூர்த்தியின் திருவடியிலும் இவனை அமைத்துள்ளார்கள். சில தலங்களில் நடராஜர் முயலகன் மீதின்றி மலர் பீடத்தில் ஆடுவதை காண்கிறோம். இது ஆணவம் நீங்கிய நிலையில் உள்ள அன்பர்களின் இருதய தாமரையில் இறைவன் ஆடும் நடனமாகும். திருஞான சம்பந்த பெருமான் கொல்லிமழவன் என்ற அரசனின் மகளை பற்றியிருந்த முயலகன் என்னும் நோயை நீக்கிய தலம் திருப்பாச்சிலாசுராமம் என்னும் திருத்தலமாகும். இந்த தலத்தில் உள்ள நடராஜ பெருமான் திருவடிவத்தில் ஊன்றிய திருவடியின் கீழ் முயலகன் இல்லை. இந்த நடராஜர் பாம்பின் மீது நடமாடி கொண்டிருக்கிறார். அவர் திருவடியின் கீழ் பாம்பின் படம் உள்ளது. பாம்பின் உடல் அவரது பின்காலில் படிந்துள்ளது. திருஞான சம்பந்தர் முயலகனின் நோயை நீக்கும் பதிகம் பாடிய போது நடராஜர் படிமத்திலிருந்த முயலகனும் நீங்கிவிட்டான் என்று கூறுகிறார்கள். இதுவரையிலும் முயலகன் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து சில நல்ல தகவல்களை தெரிந்து கொண்டோம். நன்றி.